குழுங்க அநேக கோடி புத்தகங்களை படித்து வந்து பட்டால் அடித்தவற்றினை ஆசை அடிக்கக்கூடாதா சுவாமி? சிவக்க படிதானோ அது சுடுகாட்டுல வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் வந்தனா பெண்ணை கண்டா பேயே மனம் இறங்கும்பாங்க. அது மாதிரி என்ன பார்த்தாலும் இது என் பின்னாடி வந்துருச்சு. இது சும்மா நிக்க மாட்டேங்குது. இது பேயும் கூட்டு கிடையாது, எதுக்கும் கூட்டு கிடையாது. சரி இருந்தாலும் வந்துகிறேன். கணே மஞ்சள் முகத்தோடு அம்மன் அருள் பெற்று என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீரோடு வந்திருக்க வேண்டும் தேவி. அப்படியே ஆசைகள் பல பெற்றுக் கொண்டே இருந்திருந்தாலும் அப்படி இருந்திருந்தாலும் இதோ நல்ல சபைக்கு முன்னாடி பாஞ்சாகப்பட்ட அழைத்தீங்க அல்லவா? காரணம் என்னங்க தேவி? நமக்கு பிறந்ததோ ஒரு பிள்ளை தவமா தவம் இருந்து ஏகத்துல பெற்ற பிள்ளை ஏகசேனை பாஞ்சாலி இப்படி சொல்லக்கூடிய திரௌபதி சொல்லக்கூடிய நம்முடைய மகள் அறுவை திருவை மலர்ந்த மங்கிட்டு செல்லக்கூடிய பருவமான வயதாகிவிட்டது. ஆனாலும் நமக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டிலே சில ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தவத்தல பிறந்த பெண் அதுக்கு திருமணம் செய்து வைத்தால் ஆனா பெண்ணா பிறந்தால் நமக்கு வாரிசு என்று நம்ம நினைத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் முன்னாடி யோசனை கேட்கலாம் நினைத்து எனக்கெல்லாம் இங்க பாருங்க, எனக்கெல்லாம் 600 வயசு ஆயிடுச்சு. ஆமா சரி, எனக்கெல்லாம் காடு வாங்குது வீடு போகுது, இருக்கிறது ஒரு பொட்ட பிள்ளை. உண்மைதான். அதை கட்டி வச்சுட்டா அது மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா இருக்கும். காலமான காலத்துல நம்ம பேர பிள்ளைங்களை எடுத்து வச்சு வடபுண்டே அப்படிதான் இருந்திருந்தாலும் நம்ம பாஞ்சாலியை கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஆலோசிக்க வேண்டும். அரண்மனையில் சொல்லக்கூடிய சபாமண்டபத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்முடைய ஆலோசனையை கூற வேண்டும். அப்படிதான் இருந்தாலும் என்னுடைய வேடத்தெல்லாம் பாராட்டி அவர் காஞ்சனத்திலிருந்து 5, 10, 100, 1000 என்று எனக்காக வரையிருக்கிறேன். அன்னவர் சன்னதி எல்லாம் 7 முறையான கோபுரம் எவ்வாறு கலைகிறதோ அவ்வாறு ஓங்கி வளர வேண்டும் என்று வாழ்கின்றேன். ராமோஜி இந்த பாஞ்சால மன்னனும் அந்த நேரத்தில் வேதவியாச மகரிஷி தர்பார் மன்னத்தில்